சரி அப்படி விளையாடல பத்தியா எனக்கு தெரியும் கொஞ்சம் பத்தி நீ விளையாடலே அதான் அடியே வந்தமா விளையாடணுமா இல்ல ஜாலியா விளையாடணும் அப்போதான் தெய்வம் கிடைச்சா ஆகாய மார்க்கமாக ஒரு யானை பானையில சொல்லி யானை யானையின் இலையில ராகத்தை தெரிந்தது சரி தடாகத்தை பார்த்து சொல்லி இது என்ன யானை என்ன நிறைய நிழலை பார்த்து சொல்லுமா இதெல்லாம் ஒரு போட்டியா ஒரு நிமிஷம் எனக்கு ரொம்ப நேரமா ஒரு சந்தேகம் அந்த பக்கம் இருக்க பொம்பளைங்க எல்லாம் என்ன பார்த்து உட்கார்ந்து சரி சரி இதெல்லாம் அங்க வந்து யாரும் பார்த்துட்டு இருக்காங்க இடம் கிடைக்கல பல வருஷம் சாமியை தானே பாக்குறீங்க ஆமா 6 வருஷத்துக்கு என்ன இப்பந்தாலும் பாக்கிய இந்த பிள்ளை 6 வருஷத்துக்கு எவ்வளவு கலரா வந்திருக்கு அது ரொம்ப முக்கியம் நாட்டுக்கு யாண்டி இல்ல இல்ல அதான் கேட்டேன் எல்லாரும் அங்கேயே பண்ற மாதிரி இருக்க திரும்பிடணும் கேச எனக்கு வேண்டி வந்து திரும்பிடுங்க ஆமா ஏண்டி சரி சரி அதுக்குடா நான் சொல்ற மாதிரி யானை என்ன நேரம்னு சொல்லி இது விளையாட்டு ஏமா நான் என்ன சொல்றேன்னா யானை மேல வந்தாலும் சரி கீழே வந்தாலும் சரி ஆகாயத்துல வந்தாலும் சரி தான் பூமியில வந்தாலும் சரி நான் என்ன சொல்றேன்னா யானை நிறம் பொதுவா கருப்பு தாண்டி ஏன்னா கருப்பு நான் சொல்றேன் என்னது கருப்படி கருப்போன்னு அப்படியா இந்த பாரடியம்மா வெள்ளையாரு இந்த பாரு இந்த யானை மட்டும் நீ சொன்ன மாதிரி கருப்பாக நான் உனக்கு 12 வருஷம் அனுப்பிச்சு நான் சொல்றது ஆமா நான் சொன்ன மாதிரி வெள்ளையாக நீ 12 வருஷம் சரி சத்தியமா 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 உங்க அம்மா மேல சத்தியமா யானை விளையாடுறேன் சரி இன்னைக்கு யானை விளையாவது கருப்பா வந்து நம்ம நாளைக்கு வந்து இன்னைக்கு சாயந்தரம் 5 பொழுது ஆயிட்டு ஆமா நேரம் இருக்கிட்டியா ஆமா தெரியாது நாளை காலையில இந்த மாதிரி வரணும் ஆமா அப்படி இந்த நாளைக்கு நீ மலையில் வந்து நிற்க ஆகாய மார்க்கமாக வந்து யானை நம்ம குறிப்பிட்டு கேட்டார் ஒரு வேளை அது இந்தனுடன் ஐரோதமாக இருக்குமே ஆமா யானை வந்து வெள்ளையெல்லாம் வரும் சாதாரண யானை கோயில் வரும் அதானே இது மேலே இருக்குன்னா அப்ப இந்த நாகக்கண்ணிக்கு மொத்தம் 103 குழந்தைகள் அதில் 3வது மகனாகிய கார்கோடகன் என்ற பாம்பரசனை பாம்பு ஆமா நாகக்கண்ணினால நாகலோகத்தில் அறிவை அவளுடைய 3வது மகன் கார்கோடகனை எப்படி அழைத்தார் எப்படி
இப்ப பாரு அந்த யானை வெளியான வரும் நாளை அதிகாலையில் யானை பார்க்கோது யானை மேனில் ஒரு கருப்பு இருந்தது தெரிய வேண்டும் ஆகாயத்தில் வந்திருக்குன்னு சொன்னால் தேவேந்திரனுடைய ஐராவதம் என்று சொல்லப்பட்ட வெள்ளையானை சொன்னா அந்த தேவேந்திரனை சபித்து விடுவானி அப்படியான தாய் சொல்லி கேட்க மருத்துவமா பேசுகிறார் இருந்தாலும் உங்கள் மனம் வேதனைப்படாத மட்டும் நான் நடந்து கொள்கின்றேன் அப்படி யானையின் வான்பரத்தில் சற்று சரியா பிடிச்சுக்கிட்டா இந்த காரணம் அது எப்படி இருந்தது அதுபோலவே காட்சி அளித்தான் இந்த பாம்பரசன் பார்த்த நாகக்கண்ணுக்கு மற்ற ஒழிச்சு ஓடோடி வந்தான் அடியே தேவகட்டி யானை வந்து யானை பாரு கீழே மேல கல்ல பார்த்து சொல்ல தும்பிக்கை வெள்ள தலை வெள்ள வெள்ளை கழுத்து போது வெள்ள வெள்ளை வயிற்று போது வெள்ள வெள்ளை முன்ன கால் வெள்ள வெள்ளை இழக்கா இல்லடி அந்த பின்னால அந்த வால் பகுதி இருக்கு பாரு வால் பகுதி அதுல மட்டும் சின்ன கருப்பு இருக்கு அதான் ஆரம்பத்தில் சொல்லி கருப்பு கருப்பு பெரிய வெள்ளையில சின்ன கருப்பு இருக்கு அது கருப்பா பேச்சில நான் சொன்ன கருப்பு அங்க இருக்கா இருக்கு அப்ப நீ கைவிடித்து கடற்கரையாய் வாசலில் கூட்டி வந்தார் இவந்த நாகக்கண்ணி குறைந்த மொழி சொல்லாமல் என் வீட்டுல வேலையா இன்னைக்கு நீராடி செய்யணும் வீட்டுல அப்படி என்ன வேலை இப்ப 21 பேர் வேலை செய்த வீடு என் வீடு சரி அதனால சரி இன்னைக்கு ஒரு நாள் நான் சொல்லுவேன் நாளைக்கு காலையில இருந்து சரியா செய்யும் சரியக்கா இன்னைக்கு ஒரு நாள் தெளிவா சொல்லு ஆமா விவரமா சொல்லணும் அவ என்னென்ன வேலை செய்யலாம் வீடு வாசல் தோத்திடவாய் வீடு வாசல் நீரெடுப்பாய் வீடு வாசல் தோத்திடவாய் வாசல் நீரெடுப்பாய் வாடி வட்டப்பால் வாய் திருப்படி போதடி விடுவாய்
ஏசிடுவா என்று சொல்லி இருபத்தோரு பரிசளிப்பாய் ஏசிடுவா என்று சொல்லி இருபத்தோரு பரிசளிப்பாய் சாம்பலுக்கு காதலை நீ போயிடுவாய் தனங்கை உன்னையொரு தெய்வம் வீடு வாசல்ல தூத்து சுத்தம் செய்யணும் வீட்டை தூக்கணுமா? ஆமா வீட்டை தூக்கி கொண்டு எங்க வைக்கணும்? தூக்கி கொண்டு வைப்பியா? எவ்வளவு கனவுகளோடு கற்பனைகளோடு 5 வருஷமா எங்க கனவுகளை நினைவாக்கி கட்டிய ஒரு ஆலயம். சரி, எவ்வளவு தைரியம் இருந்தா என் கோட்டையில் வந்தோடனே வீட்டை தூக்குறோம். வீட்டு காலையில வீட்டை தூக்கணும். நீ எங்க வைக்கணும்? தூக்கி கொண்டா வச்சிருவோம். விளக்கு வாங்க எடுத்து தூக்கணும். நீ விளக்குமாறு ஐசியில் அப்படித்தான். அடுத்தபடியா என்ன செய்யணும்? ஒரு ஜாடி பாலை கறந்து காய்ந்து நன்கு கடைந்து தயிர் மோர் வெண்ணெய் நெய் எல்லாம் தனித்தனியா வைக்கணும். என்ன போ எத்தனை மாடு இருக்கு? எங்க வீட்டுல 21 மாடு இருக்கு. எத்தனை காளை எத்தனை பசு? எல்லாமே பசு. ஒரே ஒரு காளை. சரி, பால் தயிர் வெண்ணெய் தனித்தனியா எடுக்கணும். என்ன சொல்றேன்னா சொல்லு, கொஞ்சம் சுண்ணாம்பு மட்டும் வாங்கி